சுவிட்ச் போட்டா மின்னல் வரும், இடி இடிச்சா கரண்ட் வரும். ஆனா தேவையில்லாத விஷயத்துக்குலாம் எங்க அண்ணன் வேலு வருவான்டா. வேலு என்னடா உனக்கு வண்டியை கொளுத்தணும் அவ்வளவுதானே? எதாவது ஊத்துனா எப்படி எப்படி எரியும் தெரியுமாடா? விளக்கெண்ணெய் ஊத்துனா நின்று எரியும், மண்ணெண்ணெய் ஊத்துனா மசமசன்னு எரியும், நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், தேங்காய் ஊத்துனா தெளிவா எரியும், டீசல் ஊத்துனா அப்படி இப்படி எரியும், பெட்ரோல் ஊத்துனா தானே அந்த மாதிரி பக்குன்னு எரியும். 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கி தர வக்கு இல்லாத சக்கரை வண்டியை கொளுத்த உங்களை அனுப்புறானா? போலீஸ்னா பயம் இருக்கக்கூடாது, வக்கீல்னா பொய் இருக்கக்கூடாது, வாத்தியார்னா தப்பு இருக்கக்கூடாது, அரசியல்வாதினா அதிகாரி, அரசியல்வாதினா ஆசை, அரசியல்வாதினா ஆசை இருக்கக்கூடாது, அதிகாரினா ஆணவம் இருக்கக்கூடாது, அடியாள்னா அறிவு இருக்கக்கூடாது. சரிடா, யாருடா நீ? இதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீ சக்கரை பாண்டி ஆள் தானடா? சக்கரை பாண்டி ஆளா? நான் ரேஷன் கடையில சக்கரை வாங்க வந்த ஆள்ரா. சக்கரை பாண்டி ஆள் இல்லையா? சக்கரை பாண்டி ஆள் அவன் எப்பயும் நம்ம வண்டியை கொளுத்திட்டு போயிட்டானே. சாரிப்பா. ஓஹோ ஓஹோ என்ன சாரி சொல்லிட்டு வண்டியை கொளுத்திட்டு போயிட்டு இருக்கான்? ஆமா, யாருடா நீ? வந்ததுல இருந்து என் பக்கத்தால நின்றுக்கிற? இல்லண்ணே, வண்டி எரியுதுன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏடா, என்ன ஆளும் பலமா நடக்குது பாத்துட்டு போறதுக்கு? ஆளை மாத்தி அடுத்த வண்டியை கொளுத்துனது இல்லாம பிஜிஎம் போட்டு போயிட்டு இருக்கான். டேய், அதான் பாத்துட்டு இல்ல, கிளம்புடா. இல்லண்ணே, நல்லா எரிஞ்சு முடிஞ்சிட்டோம், பாத்துட்டு போயிடுறேன். எரிஞ்சு முடியுமா? ஓஹோ ஓஹோ எவ்வளோ முழிக்கிற? எப்படி செவ்வாய்க்கிழமை வந்து 10 நிமிஷம் 360 மில்லியன் கிலோமீட்டர் கடந்து யோசிக்கிறியா? செவ்வாய்க்கிழத்துல இருந்து கரூருக்கு ராக்கெட்ல 2 நிமிஷம், கரூர்ல இருந்து வெங்கமேட்டுக்கு மினி பஸ்ல 3 நிமிஷம், மினி பஸ் விட்ட இடத்துல தம்பி லிஃப்ட் கொடுத்தனால வேற 4 நிமிஷத்துல உன் கண்ணு முடி வந்து நிக்கிறான்டா. கணக்கு போட்டா 12 நிமிஷம் வருதுண்ணே, 10 நிமிஷங்கிறியா? ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், ஏதாவது பேசிட்டு போட்டோம். கடுப்பா இருக்குல்ல? கேட்கும் போதே கடுப்பா இருக்குல்ல? பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும்? யாரா பாதிக்கப்பட்டா? என் வீட்டுக்குள்ளே நுழையறா? நான் உன் வீட்டுக்கு வந்தேன். ஏன் வந்தேன்? உங்க கூட சண்டை போட வந்தனா இல்ல உங்க கூட சாப்பிட வந்தனா? உன் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்தேன். ஏய், ராமாயணத்துல ராவணனாலும் சரி, பிக் பாஸ்ல கமுருதுனாலும் சரி, பொம்பளை மேல கை வச்சனா தான் அழிஞ்சு போனானுங்க. எப்ப நீ எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பொம்பையால் இருக்கும் போதே சோத்து எடுத்து தின்னியோ, அப்பவே உனக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுடா. ஏய், இந்த ஊர்ல சக்கரை பாண்டியா இருக்கவனைய சனிய மாண்டியாக்கி 7 தலைமுறையா இருக்கவனை 7 நிமிஷத்துல ஓட வைக்கல. நான் வேலி பாண்டியா எப்பேத்தி வெட்டி வெளியிடா. சவால். என்னடா ஜெண்டர் என்னன்னு தெரியாம பேத்திங்கிறான்? சவாலே கொடுத்தலடா அவனுக்கு. என்னடா உனக்கு லெக் பீஸோட பிரியாணியும் சால்னாவும் தான் வேணும்? இதா புடி, உன் பொண்டாட்டி சமைச்ச ஊசி போன பிரியாணி. உன் பொண்டாட்டி போய் நல்லா குடு, மெச்சுவா. ஏண்டா, இவனுக்கு அடு சோறு அவன் வீட்டுல தின்னதுக்காட இப்படி மூச்சை முட்டி டைலாக் பேசிட்டு போறியான்? அண்ணே, அதுவும் இல்லாமல் சொன்னது பையனே, கரூரில் எதுனா ஏர்போர்ட்டு, அவள் எப்படின்னா ராக்கெட்லேருந்து இறங்கியிருப்பியான். டிங் டரிங் டிங் டரிங் டிங் டிங் டிங். இதை புடி. ஓயா வேலு, என்ன இவ்வளோ வேகமாக வர? அது ஊர்ல சின்ன பசங்க வயல்ல ஒண்ணுக்கு பெஞ்சு வயல் முழுகிருச்சான். அதான் சின்ன பசங்க மேல கேஸ் கொடுக்க வந்திருக்காரு. சின்ன பசங்க மேல கேஸ் எடுத்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போடுங்க. முங்குன வயல்ல இருந்த மூத்தரத்தெல்லாம் நாங்க தூக்கி வெளியே ஊத்திட்டோம். அண்ணனோட கருவுல இருக்க கருவாட்டு கடை தான் அங்க 10 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன தகச்சு போயிருக்க? எனக்கு கரூர்ல கடையே இல்லடா. அண்ணே, அது கடவுள்ல உள்ள கடைண்ணே. என்னடா சொல்ற? காக்கா வெடிச்சு ஒயர் எரிஞ்சு மெயின் போர்டு உக்காந்து கருவாட்டு கடை ஷார்ட் ஆயிடுச்சு. என்னடா உளர்ற? காக்கா உட்காந்து ஒயர் ஷார்ட் ஆகி மெயின் போர்டு வெடிச்சு கருவாட்டு கடை எரிஞ்சுக்கிட்டு. ஆமா, இப்ப நீ யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்ப? கரண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா இல்ல காக்கா மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? கரண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை அரெஸ்ட் பண்ண முடியாது, கரும கையிலையும் பிடிக்க முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, காக்கா மேல கம்ப்ளைண்ட் கொடு, சார் பிடிச்சி உள்ள போடுவார். சார், கேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க சார், காக்கா ஜாமீன்ல பறந்துற போகுது. காக்கா எப்படி இருந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்டா, நான் காக்கா கறி சாப்பிட்டதில்ல. ஏய், கருப்பா இருந்துச்சுன்னு அடையாளம் சொல்றா. வரட்டா? ஐயோ அண்ணா, பாம்பு குதிச்சுன்னா. என்னதானே குதிச்சு உனே குத்துல?
ஏய் ஆமா இங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீ ஏன் வந்து என்னைய குத்துன? நீ அந்த வேலு அனுப்புன ஆளு தானே? ஏய் சொல்லு, நீ எந்த சாதி பாம்பு? என்ன புசு புசுங்கிற? ஏய் சொல்லிட்டு போ. ஏய் என்ன வாயிலாஜி ஒன்று அது அடிக்காதண்ணே. அப்ப உனக்கு வாய் இருக்குல்ல? அண்ணே அண்ணே அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் முட்டை கேஸ்ல உன்னை உள்ள வச்சது வேற யாரும் இல்லண்ணே. வேற யாரும் இல்லைன்னா நீதானா? ஐயோ வேற யாரும் இல்லைன்னா நான் இல்லையா, அந்த வேலு பையா வரா பாரு. கவர்மெண்ட் ஸ்கூல் முட்டை எப்படா நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு பாக்குறியா? ஏன் வீடியோ எது வச்சிருக்க? காட்டு. இது சும்மா ஆரம்பம். இப்பதான் ஊனா போட்டிருக்கேன். இப்படியும் வழி இருக்குன்னு காட்டுறதுக்கு அபாயமணியை டங்குன்னு அடிச்சிருக்கேன். 1000 கோழி முட்டையை திருடி இருந்தா கூட விட்டுருவாங்க. ஆனா அரசாங்க முட்டை குத்துன ஒரு முட்டையை தூக்குன தப்பிக்கவே முடியாது. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. அத்தனை பேர் முன்னாடி ஒத்துக்கிறேன். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். எல்லாத்தையும் விட்டுறேன்னு சொல்லு. உன் தலை மட்டும் கழுத்துல இருந்து துண்டா உழுகணும். அதை நான் ஃபுட்பால் மாதிரி உதச்சு விளையாடணும். அண்ணே உங்களுக்கு ஃபுட்பால் விளையாட தெரியுமாண்ணே? ஆமா ரொம்ப தேவை போடாது. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், ஓடுற மாட்டை ஓடி கறக்கணும், படுக்கிற மாட்டை படுத்துதான் கறக்கணும். அப்ப மல்லாக்கப்படுத்திருக்க மாட்டேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாடுங்கிறியா? அதுக்கே சூடு வைக்கிறான். நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. உன் மில்லுக்கு வைக்க போறாங்க சீலு, உன் போன்ல தான் அடிக்குது பெல்லு. அக்காவா தான் இருக்கு, எடுத்து பேலு. எது எடுத்து பேலணுமா? டைமிங்காக சொல்லிட்டேன், எடுத்து பேசு. லோன் ஆஃபீஸர் வந்திருக்கதா சொல்லுவாங்க. ஏங்க லோன்காரங்க வந்திருக்காங்க. நம்ம பழைய ஊர்ல இருந்து ஓடி வந்தோம்ல, எப்படியோ நம்ம வீட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. வாலு போய் கத்தி வந்தது டும் 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 டும். போலீஸ்காரன் போய் லோன்காரன் வந்தான் டும் 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 டும். லோன்காரன் போய் யாரு வருமானா டும் 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 டும். ஐயா டும் 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 டும். அம்மா டும் 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 டும். டுமுக்குடாம் முகுடும் டுமுக்குடாம். ஐயோ பாத்துட்டாரு. அண்ணே சத்தியில ஆஃபர் போட்டுருக்காங்களே, டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏதாவது வீட்டுக்கு வாங்கி போடலாம்ல? அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே, எப்படி நம்ம வீட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல் முட்டையை வச்சு மாட்டி விட்டானோ அவன் வீட்டுல அதே மாதிரி வச்சு மாட்டி விடுறானே. ஏன் முட்டையை மட்டும் வைக்கிறா? போய் வச்சு அடகாத்துட்டு வரலாம்ல? அண்ணே பிராய்லர் கோழி முட்டையை அடகாத்தா குஞ்சு பொரிக்குமாண்ணே? இப்ப பறிக்கு பாரு. இப்ப எப்படி பறிக்குதுன்னு பாரு. எப்படி பறிக்குதுன்னு மட்டும் பாரு.